வைக்காதிருப்பான். அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவழி. சுலப தட்டி பறக்க வைப்பான் 90 காதவழி. அதாவது அது மட்டுமா, அப்போ சமுத்திரத்தில் வாழை ஒன்று சக்கரம் மூவன் சுழலுவான். அப்படிப்பட்ட மாகாளி பெரும்புலைகள் அஞ்சனமை அடுக்கு சிமிழ் மந்திர ஏடம் மயக்கு வித்தை சிதம்பர சக்கரம் சீர்காழி மந்திரத்தோடு வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரக்கூடிய பெரும்புலைகள் புலக்கொடியாள் இனி சொல்லக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்து புலையனும் புலக்கொடியாளும் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே புலையனோ மந்திரவாதி அல்லவா, சொத்துக்கு குறவு இருக்குமா, சுபங்களுக்கு குறவு இருக்குமா, பொருளுக்கு பொருளுக்கு நகைக்கு பணத்துக்கு குறவு உண்டுமாப்பா, எல்லாத்துக்கும் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பணம். ஆமா, ஏகப்பட்ட. எப்படிப்பட்ட பணம்? கர்ம தொழில் செய்த பணம். கை முடக்கு, கால் முடக்கு, வாய் கட்டு, வயிறு கட்டு. அவரை ஒண்ணு பார்க்கணுமே. ஆமா, ஏன் யார கட்ட போறியா? கண்ணாடி போட்டிருக்காருல அவரு. அவன் கண்ணை கட்டினாலதான் கண்ணாடியே போட்டிருக்கான். அந்த மாகாளி பெருமலின் ஏகப்பட்ட சொத்து சுகத்தோடு வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரக்கூடிய மாகாளி பெருமலியனுக்கு புலக்கூடிய ஆளுக்கு ஒரே ஒரு குறை. என்ன குறை? என்ன குறையா இருக்கும்? சாப்பாடு இல்லையா? சாப்பாடுக்கு தான் நிறைய பணம் இருக்குமா. அப்போ எப்படியா கைய முறையை கொடுத்துருவாரு. ஆஹா, ஆகாளி பெருமலையனுக்கு அது என்ன குறை என்று பார்த்தா, ஆற்றாங்கரையோ ஆற்றாங்கரையோ அங்கங்கரைக்க பிள்ளை இல்லை. ஆற்றாங்கரையோரோ ஆற்றாங்கரையோரோ அங்கங்கரைக்க பிள்ளை இல்லை. தாங்கரையோ கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை. குலக்கொடியாள் பெண்கொடியா குழந்தை வேறு இல்லாமல் ஐயா கவலையோடு வாழ்ந்து வாழ்ந்து குலக்கொடியாள் பெண்கொடியா. மாகாளி பெரும்புலையனுக்கும் கர்ம தொழில் செய்தவனுக்கு கை குழந்தை இல்லை. மந்திரியத்தை செய்தவனுக்கு அடியில் வைத்து விளையாடவர் குழந்தை. மாரடிக்க பிள்ளை இல்லை. ஆரடிக்க பிள்ளை இல்லாமல் மாகாளி பெருமலையனுடைய மனைவி புலக்கொடியாய் சொல்கிறார். கர்ம தொழில் செய்த நமக்கு கை குழந்தை இல்லையே அல்ல ஒன்று இல்லையே. மாந்திரிகம் செய்ததனால் நமக்கு மாரடிக்க பிள்ளை இல்லையே. ஆகா சுவாமி என்று கவலையோடு இருக்கும் பொழுது ஒரு நாள் மாகாளி பெருமலையை செய்தார் வருகிறாள். அந்த மாகாளி பெருமலையை ஈவிலந்து விட்டு வரும் பொழுது ஆடி மாதம் பெண்கள் எல்லாம் அபயார் விரதம் இருப்பார்கள். மாவையும் மஞ்சள் வைத்து இருக்கும் பொழுது மாவை களவாடி வந்த காகம் புலையன் மேலே போடுகிறது. அந்த ஆலமரத்தடியிலே ஓய்வெடுத்துக் கொண்ட அந்த புலையன் மேலே போட அந்த மாவை எடுத்துக்கொண்ட புலையன் எங்க வருகிறார்? தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார். புலக்கொடி கையில் கொண்டு கொடுக்கிறார். புலக்கொடியோ ஆமா ஏதோ தெய்வ பிரசாதம் என்று நினைத்து சரி வாயிலை போட்டு மெல்லக்கூடிய நேரத்திலே மாவை சாப்பிட அன்று முதல் குளிமறந்து இறைவனுடைய அருளாலே குழந்தை இல்லாமல் இருந்தவள் ஆண்டவருடைய அருளாலே அவள் எப்படி கர்ப்பமற்று இருக்கின்றாள்? ஒன்றை மாதத்திலே ஓலை போகிறியானாள். மாதத்திலே இளையதவோ செலுத்தினமா மாதத்திலே மாதத்திலே அவள் ஆலமேதமானத்தீனே உழைக்க நலாதலே தலைத்திடுமா ஐந்தமேதமானத்தீனே அவ அரபையிலே சொல்லியா ஆரமேதமானத்தீனே அங்கமெல்லாம் நகரியோ அவள் இளமேதமானத்தீனே ஐயா இழந்து வைக்க முடியாமல்
எட்டாவது மாதத்திலே எட்டு முட்டாய் அடிக்கிறோமா ஒன்பதான மாதத்திலே அவன் கொலை கொலை சுருண்டு அவன் பத்தாவது மாதத்திலே குழந்தையை பெற்றேன் குழந்தை இல்லாமல் இருந்த புலக்கொடியாள் மாவை சாப்பிட அன்று முதல் குளிமறந்த இறைவனுடைய அருளாளி 10 மாதங்கள் செல்ல அழகான குழந்தை பெற்றெடுக்கின்றார். அழகான குழந்தை எப்படி பெற்றெடுக்கின்றாள்? குவா குவா சத்தத்தோடு குழந்தை வந்து அருளாளி அருளாளி அந்த பெண் குழந்தையானவள் புலக்குடியாளுக்கு பிறக்கிறார். புலக்குடியாளுக்கு பெண் குழந்தை பிறந்த போது இனிசினார்கள். குழந்தைக்கு தொப்புள் கொடிகருத்து குழந்தைக்கு செனி ஊட்டினாள். அந்த குழந்தைக்கு அழகான பேர் கொடுக்க நல்ல பேர் வைக்கணும். என்ன பேரு? அழகான பேர். காரண பெயர் வைக்கின்றாள். காரண பேர்னா என்ன? காரணம்னா எப்படிமா அந்த குழந்தை பிறந்தது எதனால? ஆதார பெயர். ஆமா. என்ன பேர் தெரியுமா? என்ன? பிறந்தவருடைய ஆதாரம் மாவி, புலையனுடைய குலதெய்வம் இசக்கியம். இரண்டையும் சேர்த்து மாவிசக்கி என்று பேர் கொடுத்தார். மாவிசக்கி என்று பெயர் கொடுக்கிறார். என்று பெயர் கொடுத்த மாவிசக்கியை வளர்த்து வருகிறார். எப்படி வளர்த்து வருகிறாள்? நாளும் ஒரு நல்ல மேனியோமா, பொழுது ஒரு நல்ல வண்ணமோமா, நாளும் ஒரு நல்ல மேனியுமா தேனியுமா, பொழுது ஒரு வண்ணமோமா, அது ஒரு நல்ல மேனியுமா தேனியுமா, ஒரு நல்ல வண்ணமுமா. ஆதியர்கள் வந்து தாலாட்டினாள், சப்பாணி வந்து முத்தம் கொடுத்திடவாள். தண்ணீரை வெள்ளமடி உருட்டி கலந்து வராள் குழந்தையரி. நாளொருமை நீ முழுதுள்ளமாக வளரும்பரை சந்திரனை போ தரையிலே விட்டால் அண்டைக்கால் லோகமென்று, பூமியிலே விட்டால் போர் பாதங்கள் தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடிவளர் மாவி செக்கி அழகா வளர்த்து வருகிறது. அழகாக வளர்த்து மாவி செக்கியோ 1 வயதாகிறது 2 வயதாகிறது. 3வது வயதிலே முடிகிறக்கி காது கொத்தி 4வது வயதிலே நடந்து ஓடி விளையாடு 5 வயதிலே அணிகளனை சூட்டி அழகு பார்த்து வளர்த்து வரும் பொழுது மாவி செக்கியோ வளர்ந்து 16 வயதை அடையும் பொழுது மாவி செக்கியோ பெரிய பெண்ணாகிறார். ருதுவான போது மாகாளி பெருமொழிக்கு ரொம்ப சந்தோஷம். மகளுக்கு சடங்கு நடத்தணுமே. யார்கிட்ட பணம் வாங்கலாம்? அம்மா 1 2 ஆகி 2 4 ஆக்கணுமே. 1 2 ஆகி 2 4 ஆக்கணும். கையில பணம் இல்லையே. இல்லையம்மா. அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன? ஆசைன்னு சொன்னா ஆசைப்படலாம். இவன் பேராசைப்படலாம். இவனோ பேருக்கு பேரு பெரிய ஆசைப்படுறான். பேருக்கு பேர் பெரிய ஆசை. என்ன ஆசை? பொன்னாசை. ஓ பொன்னாசையா? ஆமா பொன். என்ன பொண்ணு? அதான் மகளுக்கு சடங்கு கழிக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அது சந்தோஷம், நல்ல விஷயம் தானே. அது கழிச்சா நம்ம நிறைய பொண்ணு கிடைக்கும். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன? மகள் சடங்குக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு சிறிதளவு தங்கமா நம்ம பரிசா கொடுக்கணும்னு நினைக்கிறான். சிறிதளவு தங்கம் பரிசாக கொடுக்கணும். முடியுமா? அப்பா
எனக்கெல்லாம் ஆசை இருக்கு. ஆசை இருக்குமா? கையில காசு இல்லையே. காசு இல்லையே. இவ என்ன செய்தாள்? அஞ்சனம் எடுத்து ஆராய்ந்து பார்க்க ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவ எங்கே கண்டான் தெரியுமா? கண்டானே கண்டானே கண்டியா கபரியத்தா கண்டானே கண்டானே கண்டியா கபரியத்தா பகவதி ஆழ்வாசரையோ பகவதி ஆழ்வாசரையோ பிரபுலையை கண்டிடுவாள் பகவதி ஆழ்வாசரையோ பகவதி ஆழ்வாசரையோ பிரபுலையை கண்டிடுவாள். அஞ்சனம் ஐயா போட்டு ஆராய்ந்து பார்க்கிறான். ஆராய்ந்து மை போட்டு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி பகவதி ஆழ்வாசல்ல மாயாண்டி காத்து கொண்டிருக்கிறானே 7 கிடார சிவகப்பேரி சுடல காத்து கொண்டிருக்கக்கூடிய 7 கிடாரம் திரவியத்தை கண்டார். திரவியத்தை கண்ட போது ரொம்ப அம்மா அவான்னு சொன்னா ஆசை என்ன நினைக்கின்றான்? இந்த திரவியத்தை எடுத்தால் மட்டும் போது ஆமா சடங்கு சம்பிரதாயம் அனைத்து முடித்தார் என்று எல்லவண்ட மாகாளி பெரும் உலகிய பூதங்களை அழைத்து அந்த பூதங்களை விட்டு 7 கிடாரம் திரவியத்தை களவாடி சொல்லி மகனுடைய சடங்கு சம்பிரதாயத்தை முடிக்கின்றான். வெள்ளிக்கிழமையோ மாயாண்டி மையானமோட திரவியத்தை களவாடி வந்து பூதங்கள் புலையின் கையிலே கொடுக்க புலை மகள் சடங்கை முடிக்கிறார். அங்கேயோ சனிக்கிழமை அதிகாலை யார் வர்றா? சிவனப்பேரி சுடலைமாறன் வருகிறார். எங்கே வருகிறாள்? பகவதி வாசல்ல வந்து பொக்கிஷப்பறைக்குள்ளே வருகிறார். பொக்கிஷப்பறை வெள்ளை வரும் பொழுது உடைந்திருக்கு பொக்கிஷத்தை காணல். திறவுகோல் திறந்திருக்கு திரவியத்தை காணலாம். கதவு உடைந்திருக்கு களஞ்சியத்தை காணலையே. திறவுகோல் திறந்திருக்கு திரவியத்தை காணலையே. மாயாண்டி பார்க்கிறான். அவன் என்ன செய்தான்? அதருகிறான் பதறுகிறான். ஆண்டவன் சுடலையா திரவியத்தை காணவில்லை திரவியத்தை காணவில்லை பதை பதைத்து வருகிறானே. மாயாண்டி சுடல அதறி பதறி வருகிறான். பகவதி வாசலுக்கு வர்றான். அம்மா பகவதி வெள்ளிக்கிழமை மையானம் போய்விட்டு வந்த வாழ்க்கையில் உன்னுடைய பூட்டு உடைந்திருக்கு பொக்கிஷத்தை காணல. திறவுகோல் திறந்திருக்கு திரவியத்தை காணல. அம்மா பகவதி கதவு உடைஞ்சிருக்கு களஞ்சியத்தை காணலையே. அம்மா பகவதி திரவியத்தை எடுத்தது யார்? யார் என்று எனக்கு தெரியும். கதவை உடைத்த கள்வன் யாரு? பூட்டை உடைத்தவன் யார்? எனக்கு தெரியணுமா? பகவதி சொல்கிறாள், மகனி திரவியம் போனவட்டுமே மகனே நீ ஏன் கவலைப்படுற? திரவியம் உங்களுடைய ஒரு கிடாரம் இல்லாட்டா 7 கிடாரம் போகட்டும் அப்பா. கிழக்க கொண்ட வாசல்ல போனா மேற்க கொண்ட வாசல்ல என் திரவியம் இருக்கு. என் மகனே நீ போகா. ஏன் தெரியுமா? என்ன திரவியம் போனாலும் என் செல்ல மகனே நீதான் எனக்கு. அதனால நீ கவலைப்படாத இரு. சொன்னா இவரு கேட்பாரா? அவன் என்ன சொல்லுறா? அம்மா பூட்டுதான் உனக்கு, அந்த காவல் எனக்கு, திரவியம் உனக்கு, அந்த திருடவனை நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த களஞ்சியத்தை கல்வெடுத்த கல்வனை நான் கருவறுத்து வருகிறேன். யாருன்னு சொல்லுமான்னு சொல்லு. மாயாண்டிய பார்த்து பகவதி சொல்கிறாள். சொல்லுகிறேன். அம்மா மகனே மாயாண்டி அது யார் தெரியுமா? யாரம்மா? பொல்லாத புலையனப்பா போக வேண்டாம் கண்மணி. பொல்லாத புலை நீயாக பிறந்தாலும் இருதுண்டம் செய்து விடுவார். பிறந்தாலும் கண்ணதுண்டம் செய்து விடுவார். நீ மலையா போனா உன்னை சிமுளுக்குள்ள அடைச்சிருமா? மலையா போன சிமுளுக்குள்ள. அதனால நீ போகாதே மகனே. போகாது விடுவாளா? என்னம்மா மக அம்மா பகவதி எனக்கு வாழ்த்தி வரங்கொடு. வல்ல ஏற்ற கையில் கொடு என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலை பகவதி இடத்துல வாழ்த்தி வர வாங்கினாள். பல்லயத்தை கையிலே வாங்கிக் கொண்டு மாயாண்டி சுடலை கன்னியாகுமரியை விட்டு எங்க வர்றான்? எங்கம்மா? மலையாளத்துல திருவனந்தபுரத்திலே வருகிறார். அங்க யார் இருக்கிறா? அவருக்கு சொந்தமாக தாய் மாமா இருக்கிறார். ஆமா, திருவனந்தபுரத்தில் சுடலைக்கு யார் இருக்கிறா? தாய் மாமா இருக்கிறார். ஓஹோ, தன்னுடைய தாயாருடைய அண்ணனாகிய அனந்த பத்மநாபனுடைய வாசலுக்கு வருகிறார். அனந்த பத்மநாபன் வாசலில வந்த மாயாண்டி ராமனை வணங்கி கொண்டு மலையில வர்றாரு. மலையில வந்து மகடியை எடுத்து அப்படி ஊதுற.
மகடி குழலை எடுத்து ஊதும் பொழுது அங்கே பாம்புகள் எல்லாம் வருகிறது. என்ன பாம்பு? பச்சை பாம்பு, பறக்கும் பாம்பு. ஆமா. மக்கள் கடை வீரியன். ஆமா, கண்ணாடி வீரியன், கட்டு வீரியன், ஆமா, முட்டடி வீரன். அப்பா